அன்பு பிள்ளையே, பிறர் உன்னை வீழ்த்துவதில் வெற்றி கண்டிருக்கலாம். ஆனால் தேவன் உன்னை உயர்த்துவதில் ஒருபோதும் தோல்வி காண மாட்டார். நம்பிக்கையாயிரு. இப்பொழுது உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. நீ பல முறை முயன்றும் தோல்வி அடைந்திருக்கலாம். சிலர் உன்னை இகழ்ந்திருக்கலாம், நீ முடியாது என்று சொல்லியிருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை நினைவில் வை, மனிதர்கள் உன்னை மதிக்காமல் இருக்கலாம், ஆனா தேவன் உன்னை கைவிட மாட்டார். நீ விழுந்த இடமே உன் முடிவு கிடையாது, அது ஒரு புதிய தொடக்கம். ஒவ்வொரு கண்ணீருக்கும் பின்னால் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இப்போது எல்லாம் இருளாகத் தோன்றலாம், ஆனா அந்த இருளுக்குள்ளேயே தேவன் உன் பாதையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். நீ எதிர்பார்த்தது நடக்காமல் போயிருக்கலாம், ஆனா தேவன் உனக்காக இன்னும் பெரியதை வைத்திருக்கிறார். அதனால்தான் இன்று நீ மனம் உடையாமல் இருக்க வேண்டும். பொறுமையாயிரு, விசுவாசத்தில நில். உன்னை கீழே இழுக்க முயற்சிகள் வரலாம், ஆனா உன்னை உயர்த்தும் கரம் அதைவிட வலிமையானது. நீ நினைப்பதை விட பெரியது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. இது உன் முடிவு இல்லை, இது தேவன் எழுதும் புதிய அத்தியாயம். அதனால் இன்று முதல் பயப்படாதே, சோர்ந்து போகாதே, நம்பிக்கையை விடாதே. ஏனெனில் பிறர் உன்னை வீழ்த்தலாம், ஆனால் தேவன் உன்னை உயர்த்தாமல் விடமாட்டார். நம்பிக்கையாயிரு, உன் நேரம் வருகிறது. மீண்டும் ஒரு முறை உலகம் உன்னை கீழே தள்ளியிருக்கலாம். நீ முயற்சி செய்தது எல்லாம் வீணாகிப் போயிருக்கலாம். உன்னால் முடியாது என்ற உணர்வு கூட உள்ளே வந்திருக்கலாம். ஆனா கவனமா கேள், இது உன் கதையின் முடிவு இல்லை. வீழ்வது ஒரு தோல்வி இல்லை, அங்கேயே நின்று விடுவதுதான் உண்மையான தோல்வி. உன்னை கீழே தள்ளிய அதே சூழ்நிலை ஒரு நாள் உன்னை உயர்த்தும் படிக்கட்டாக மாறும். இப்போ உனக்கு எல்லாம் குழப்பமாக தோன்றலாம். ஏன் எனக்கு இப்படி என்று கேட்கலாம். ஆனா சில பதில்கள் உடனே வராது. சில விஷயங்கள் காலத்தால் மட்டும் புரியும். நீ இப்போ அனுபவிக்கிற வேதனை நாளை உன் வலிமையாக மாறும். இன்று நீ சிந்திய கண்ணீர் நாளை உன் சிரிப்புக்கான காரணமாகும். உன்னை யாவரும் மறந்திருக்கலாம், உன் முயற்சிகளை யாரும் கவனிக்காமல் இருக்கலாம். ஆனா நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய அடியையும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் இப்போ நடக்கிற எல்லாமே உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்கதான். ஒரு விதை மண்ணுக்குள் புதையும் போது அது அழிந்து விட்டது போல தெரியும். ஆனா அதே விதைதான் பின்னால் ஒரு மரமாக வளரும். அதே மாதிரி நீ இப்போ கீழே இருக்கிறாய் என்றால் அது உன் வளர்ச்சிக்கான ஆரம்பம். நீ மீண்டும் எழும்புவது தடுக்க முடியாத ஒன்று. அது நேரம் எடுத்துக்கொள்ளலாம், ஆனா அது நிச்சயம் நடக்கும். அதனால இன்றைக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கைவிடாதே. மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை, ஆனா முன்னோக்கி நட. நம்பிக்கை சிறிதளவு இருந்தாலும் போதும், அது உன்னை மீண்டும் நிறுத்தும். நினைவில் வை, உன்னை கீழே வைத்திருக்க இந்த உலகத்துக்கு சக்தி இருக்கலாம், ஆனா உன்னை மீண்டும் உயர்த்தும் பெலன் தேவனிடமே இருக்கிறது. அதனால கவலைப்படாதே, உன் உயர்வு நிச்சயம். உன்னை பற்றி சிலர் தவறாக நினைத்திருக்கலாம். அந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்ற ஆசை உனக்குள் இருக்கலாம். நான் உண்மையில் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று உனக்குள் தோன்றியிருக்கலாம். ஆனா ஒரு நிமிடம் யோசிச்சு பார், எல்லாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உண்டா? உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்களை மாற்றுவது உன் வேலை அல்ல. உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு செல்லுவதுதான் முக்கியம். சில நேரங்களில் நீ எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் யாரோ ஒருவரின் மனதில் நீ தவறாகவே தெரியும். அது உன் குறையில்லை, அது அவர்களின் பார்வை. ஒரு வைரம் மண்ணில் விழுந்தாலும் அது தனது மதிப்பை இழக்காது. அதை கண்டுபிடிக்கிற மனிதன்தான் அதன் மதிப்பை உணர்வான். அதே மாதிரி உன் மதிப்பு எல்லாருக்கும் புரியாது, ஆனால் அது ஒரு குறையாகாது. நீ அமைதியாக உன் பாதையில் தொடர்ந்து நட. உன் செயல்கள் உன்னை பற்றி பேசட்டும். ஒரு நாள் உன்னை இகழ்ந்தவர்கள் கூட உன் முன்னேற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். நீ பேச வேண்டிய நேரம் வரும், ஆனா அதற்கு முன் நீ உருவாக வேண்டிய நேரம் இது.
உன்னை குறைத்து நினைப்பவர்கள் இருக்கலாம், ஆனா உன்னை உயர்த்த நினைப்பவர்கள் தேவனால் உன் வாழ்க்கையில் வருவார்கள். சரியான மனிதர்கள் சரியான நேரத்திலே உன் வாழ்க்கையில் நுழைந்து உன்னை புரிந்து கொள்வார்கள். அதுவரை நீ பொறுமையாயிரு. உன் நேரம் தாமதமாகலாம், ஆனா அது தவறாது. நினைவில் வை, உன்னை பற்றி உலகம் என்ன நினைக்கிறது என்பது முக்கியம் அல்ல. தேவன் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதே முக்கியம். அதனால அவசரப்படாதே, அதிகமாக விளக்க வேண்டாம், அமைதியாக வளர்ந்து கொண்டே இரு. ஏனெனில் ஒரு நாள் உன்னை பற்றிய சரியான புரிதல் சரியான மனிதர்களிடம் சொல்லப்படும். பொறுமையாயிரு, உன் மதிப்பு வெளிச்சத்திற்கு வரப்போகிறது. சில நேரங்களில் இதுதான் முடிவு என்று தோன்றும் தருணம் வரும். முன்னே போக வழியே இல்லாத மாதிரி உணர்வாய். நின்ற இடத்திலேயே சிக்கிப்போன உணர்வு வரும். ஆனா அது உண்மையான முடிவு இல்லை. நாம் பார்க்கிற பாதைதான் எல்லாம் என்று நினைக்கிறோம். ஆனா நாம் பார்க்காத பாதைகளும் இருக்கின்றன. ஒரு கதவு மூடப்பட்டதாலே அனைத்து கதவுகளும் மூடப்பட்டு விட்டது என்று அர்த்தமில்லை. சில நேரங்களில் நாம் பிடித்து கொண்டிருக்கும் பாதையை விட்டால்தான் புதிய வழி பிறக்கும். நீ இழந்தது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், ஆனா நீ பெறப்போகிறது ஒரு புதிய இலக்கு நோக்கம். இப்போ உன் வாழ்க்கை நின்று போயிருக்கிறது போல தோன்றலாம், ஆனா உண்மையில அது ஒரு மாற்றத்தின் தருணம். ஒரு ரயில் ஒரு நிலையத்தில் நின்றால் அது பயணம் முடிந்து விட்டதற்காக இல்லை, அடுத்த பயணத்துக்கான ஆயத்தமாகும் நேரம். அதே மாதிரி இந்த நிறுத்தம் உன்னை தடுக்க அல்ல, உன்னை சரியான பாதைக்கு மாற்றதான். நீ திட்டமிட்ட பாதை வேறாக இருக்கலாம், ஆனா உனக்காக தயாராக இருக்கும் பாதை இன்னும் சிறந்ததாக இருக்கும். சில நேரங்களில் நமக்கு புரியாமல் பாதை மாறும், ஆனா அந்த மாற்றமே நம்மை சரியான இடத்துக்கு கொண்டு சேர்க்கும். அதனால இன்று நீ செய்ய வேண்டியது, கடந்ததை பிடித்து கொண்டு நிற்காதே. முன்னால் என்ன இருக்கிறது என்று பார்க்கத் தொடங்கு. பயம் இருக்கலாம், தெரியாத பாதையாக இருக்கலாம், ஆனா அந்த பாதையில தான் உன் வளர்ச்சி இருக்கும். ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்துக்கு வழி செய்கிறது. நீ இப்போ பார்க்க முடியாததை தேவன் ஏற்கனவே உனக்காக அமைத்து வைத்திருக்கிறார். அதனால நம்பிக்கையோடு முன்னேறு. மெதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா திரும்பி போகாதே. ஏனெனில் நீ வந்த இடம் உன் இலக்கு இல்லை, நீ போகும் இடம்தான் உன் இலக்கு. முன்னோக்கி பார், உனக்காக ஒரு புதிய பாதை காத்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் சிலர் வந்திருப்பார்கள், உன் மதிப்பை குறைக்க, உன் ஒளியை மங்கச் செய்ய, நீ பிரகாசிக்காமல் இருக்க. சில வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தி இருக்கும், சில சூழ்நிலைகள் உன்னை பலவீனமாக உணர வைத்திருக்கும். நான் போதுமானவன்தானா என்று நீயே உன்னை கேள்வி கேட்டிருப்பாய். ஆனா ஒரு உண்மை இருக்கிறது, ஒளி வெளியிலிருந்து வரவில்லை, அது உன்னுள் இருந்து வருகிறது. ஒரு சிறிய தீப்பொறி கூட முழு இருளை அகற்ற முடியும். அப்படி இருக்கையில உன்னுள் இருக்கும் அந்த ஒளியை யாராலும் அணைக்க முடியாது. சிலர் காற்றாக வந்து உன் நம்பிக்கையை அசைக்க முயற்சிக்கலாம், ஆனா வேரூன்றிய மரத்தை ஒரு காற்றால் வீழ்த்த முடியாது. அதே மாதிரி உன் அடிப்படை வலிமை உள்ளிருந்து வந்தால் வெளித்தாக்கங்கள் உன்னை பாதிக்க முடியாது. நீ யார் என்பதை மற்றவர்களின் கருத்து தீர்மானிக்காது. நீ என்ன நம்புகிறாய் என்பதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். இப்போ உனக்கு பல சோதனைகள் இருக்கலாம். சில நேரங்களில் ஒளி குறைந்தது போல தோன்றலாம், ஆனா அது அணைந்து விடவில்லை, அது இன்னும் பிரகாசிக்க தயாராகிக் கொண்டிருக்கிறது. ஒரு விளக்கு காற்றில் ஆடும்போது அது அணையப் போகிறது போல தெரியும், ஆனா சில நேரங்களில் அதுவே இன்னும் பிரகாசமாக எரியும். அதே மாதிரி நீ இப்போ சந்திக்கும் சோதனைகள் உன்னை அணைக்கல்ல, உன்னை இன்னும் வலிமையாக்கத்தான். நினைவில் வை, உன் ஒளியை யாரும் திருட முடியாது. அதை நீயே விட்டுக் கொடுத்தால் மட்டுமே அது குறையும். அதனால் பயம் உன்னை நிறுத்த விடாதே. மற்றவர்களின் வார்த்தைகள் உன்னை பலவீனப்படுத்த விடாதே. நீ இருந்த இடத்திலிருந்து இன்னும் பிரகாசமாக எழுந்து வா. ஏனெனில் உன்னை இருள் சூழ முயற்சிகள் இருக்கலாம், ஆனா உன் வெளிச்சம் அதைவிட வலிமையானது.
அதனால இன்று முதல் உன்னையே சந்தேகப்படாதே, உன் ஒளியை மறைக்காதே, தைரியமாயிரு. நீ பிரகாசிக்க பிறந்தவன். நீ எதிர்பார்த்தது நடக்காமல் போன அந்த நொடிகள் உனக்கு மிக கஷ்டமானதாக இருந்திருக்கும். ஏன் இது எனக்கு கிடைக்கவில்லை என்ற கேள்வி மனசுல பலமுறை வந்திருக்கும். நீ திட்டமிட்ட பாதை வேறாக இருந்திருக்கும். நீ நினைத்த நேரம் வேறாக இருந்திருக்கும். ஆனா நடந்தது முற்றிலும் வேறாக இருந்திருக்கலாம். அதனால்தான் சில நேரங்களில் மனசு வெறுமையாக உணர்கிறது. ஆனா ஒரு உண்மையை நீ புரிந்து கொள்ளணும். நீ எதிர்பார்த்தது கிடைக்காதது அது ஒரு மறுப்பு இல்லை, அது ஒரு மாற்றம். நீ கேள்விப்பட்டதைக் காட்டிலும் உனக்காக வைத்திருப்பது பெரியதாக இருக்கலாம். ஒரு குழந்தை ஒரு சிறிய பொருளை கேட்கும். ஆனா பெற்றோர் அதைவிட நல்லதை தர நினைப்பார்கள். அது உடனே புரியாது. அதே மாதிரி நீ இன்று இழந்தது போல தோன்றும் விஷயம் நாளை உனக்கு நன்மையை தரும். சில ஆசைகள் நிறைவேறாமல் போனதால்தான் சில பெரிய ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் வர இடம் கிடைக்கும். நீ நினைத்த நேரத்தில் அது வரவில்லை என்பதாலே அது வரவே மாட்டாது என்று அர்த்தமில்லை. சில விஷயங்கள் தாமதமாக வரும். ஆனா வந்த பிறகு அது உன்னை முழுமையாக சந்தோஷப்படுத்தும். இப்போது உன் கையில் இல்லாததை பார்த்து கவலைப்படாதே. நாளை உன் கையில் வரப்போகிறதை நினைத்து நம்பிக்கையோடு இரு. நீ இழந்ததை எண்ணி சோகப்படாமல் வரப்போகிறதை நம்பி மகிழ ஆரம்பிக்க வேண்டும். ஏனெனில் உன் வாழ்க்கை வெறுமையாக இல்லை, அது இன்னும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. நீ எதிர்பார்க்காத நேரத்தில, நீ எதிர்பார்க்காத வழியில, நீ எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகள் உன்னை தேடி வரும். அதுதான் வாழ்க்கையின் அழகு. அதனால இன்று நீ மனமுடைய வேண்டாம், ஒப்பிட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். நீயே உன்னுடைய பயணத்தை நம்பு. ஏனெனில நீ எதிர்பார்த்ததை விட நீ பெறப்போகிறது பெரியது. மனமகிழ்ச்சியாயிரு. உன் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறப்போகிறது. உன் வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பித்தவுடனே சில விஷயங்கள் எதிராக மாற ஆரம்பிக்கும். நீ போகும் பாதையில் திடீரென்று தடைகள் தோன்றும். ஏன் இவ்வளவு தடைகள் என்று நீ யோசிக்கலாம். சில நேரங்களில் இது சரியான பாதையா இல்லையா என்பதையும் சந்தேகப்படுவாய். ஆனா ஒரு உண்மையை புரிந்து கொள். தடைகள் வருவது நீ தவறான பாதையில் இருக்கிறாய் என்பதற்கான சான்று இல்ல. பல நேரங்களில் அது நீ சரியான பாதையில் இருக்கிறாய் என்பதற்கான அடையாளம். எளிதாக கிடைக்கிற விஷயங்களுக்கு மதிப்பு குறைவு. ஆனா போராடி அடைந்த விஷயங்கள் நம் வாழ்க்கையை மாற்றும். ஒரு கதவு முன் நின்று கொண்டு அது திறக்காததால் நீ நின்றுவிட்டால் நீ அங்கேயே முடிந்து விடுவாய். ஆனா நீ தொடர்ந்து முயற்சி செய்தால் அதே கதவு ஒரு நாள் திறக்கும், அல்லது அதைவிட சிறந்த கதவு திறக்கும். நீ சந்திக்கும் ஒவ்வொரு தடையும் உன்னை நிறுத்த வரவில்லை, உன்னை வலிமையாக்கத்தான் வந்திருக்கிறது. ஒரு ஆற்றை பாரு. அதன் வழியில் கற்கள் இருந்தாலும் அது தன் ஓட்டத்தை நிறுத்தாது. அதை தாண்டி அது தன் பாதையை உருவாக்கிக் கொள்கிறது. அதே மாதிரி நீயும் தடுக்கப்படாமல் முன்னேற முடியும். சில நேரங்களில மனிதர்கள் தடையாக இருக்கலாம், சில நேரங்களில் சூழ்நிலைகள் தடையாக இருக்கலாம். ஆனா நீ நின்றுவிட்டால் மட்டுமே அது உண்மையான தடையாக மாறும். நீ முன்னேற முடிவு செய்துவிட்டால் எதுவும் உன்னை நிரந்தரமாக தடுக்க முடியாது. நம்பிக்கையில்லாத முயற்சி பலவீனமாகிவிடும். ஆனா விசுவாசத்துடன் நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதனால் நீ எவ்வளவு மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை, ஆனா திரும்பி போகாதே. நீ சந்திக்கும் தடைகள் உன் பயணத்தின் முடிவு அல்ல, அது ஒரு சோதனை மட்டுமே. நினைவில் வை, நீ முன்னேற வேண்டும் என்று முடிவு செய்த அந்த நொடியில் உன் வெற்றி ஆரம்பமாகிறது. அதனால சோர்ந்து போகாதே, மனசு உடையாதே, நிறுத்தாதே. விசுவாசத்தில் நிலைத்து நில். உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது.